செவ்வாய்க்கிழமை ஈவினிங்ப்பா 6 மணிக்கு விளக்கேற்றணும். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, நேத்து மழைன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே நான் துணியெல்லாம் காய போட்டிருந்தேன். துணியெல்லாம் மடிச்சு எடுத்து வச்சுட்டு, எல்லாமே என் பையன் ட்ரெஸ் தான்ப்பா. அவன்து தான் அதிகம் வரும். துவச்சு மடிச்சு எடுத்து வச்சாச்சு. எங்க வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா, இப்ப தான் பொறுப்பா ஃப்ரிட்ஜெல்லாம் தொடச்சிட்டு இருந்தாரு. சாமி கும்பிட்டு எல்லாருக்கும் விபூதி எடுத்துட்டு வந்து வச்சு விட்டேன்ப்பா. நைட்டு டின்னருக்கு என்ன செய்யலான்னு பார்த்தேன். சரி பொடி அரைச்சலாம், இட்லி பொடி காலி ஆயிடுச்சு. அதை அரைக்கலாம்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சிருந்தேன். கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு கப்பு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சிறுபருப்பு, துவரம்பருப்பு 1/2 கப்பு எடுத்தாச்சு. கொள்ளு இருந்தது வீட்டில. கொள்ளு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துட்டேன். காஞ்ச மிளகாய் 10, பூண்டு ஒரு 6, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தேன், கொஞ்சம் பெருங்காயத்துண்டு. இதெல்லாம் இருந்து எல்லாமே போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டேன்ப்பா. கொள்ளு மட்டும் லாஸ்ட்டில் போட்டு அது கொஞ்சம் பொடி படப்படன்னு பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சு எல்லாத்தையும் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துட்டேன். சூப்பரான இட்லி பொடி நல்லா வாசனையாகவே ரெடியாக இருந்தது. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கொள்ளு பொடி போடுறதுனால டேஸ்ட்டே வேறு லெவலில் இருந்தது. நிறைய பேர் எள்ளு சேர்ப்பாங்க. எள்ளு என்கிட்ட இல்லை, இருந்தால் அதுவும் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க, சூப்பராக இருக்கும். இந்த பொடி அரைக்கிற வாசனையை பார்த்தோன்னே என் பொண்ணு வந்துட்டா, என்னம்மா டிஃபன் கேட்டால், இல்லடி பொடி அரைச்சி தான் வைக்கிறேன், இன்றைக்கி டிஃபனை பற்றி யோசிக்கலாம். என்ன இல்லை பொடி அரைச்சிட்டிங்க, எனக்கு பொடி தோசை தான் வேணும்னு சொல்லிட்டு பொடி தோசை அதுவும் கனமாக நெய் போட்டு போடுங்கன்னு சொல்லி கொடுத்தா, அதே மாதிரி அவளுக்கு கேட்ட மாதிரியே போட்டு கொடுத்தேன். சட்னியும் அரைச்சாச்சுப்பா. அதுக்கு காம்பினேஷன் தேங்காய் சட்னி சூப்பராக இருந்தது. சாப்பிட்டுட்டு அவள் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். வேற லெவல்.